So in the second lecture நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஃபார்மேட் நம்ம பார்த்த மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும் ரைட்டா. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து டெரைவ் பண்ணால் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். இந்த ஃபார்மேட்டில் பேசிக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். மிஸ்டர் பிஎல் இஸ் ஓனர் ஆஃப் அ ஃப்ளாட் இன் சென்னை. இட் இஸ் லெட் அவுட் அட் rupees 7,000 per month to an accountant. Municipal tax paid by Mr. BL during the year வந்து 4,000. Interest paid during the year for a loan to purchase a house is 20,000. So வட்டி வந்து எவ்வளோ கட்டியிருக்காங்க 20,000. In addition he incurred following expenses. சில expenses இன்கர் பண்ணியிருக்கான். Insurance of property 600, repair expenses for the year 4,000, ground rent 300. So we have to derive income from house property. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணது கிராஸ் ஆனுவல் வேல்யூ எவ்வளோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணது ஜிஏவி, கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்னென்னா, வாட் இஸ் தி ரெண்டல் இன்கம் he is getting from the property, what is the expected rent that he is going to get from the property will be your gross annual value. ஸோ இந்த கேஸில் எவ்வளோ வந்து லெட் அவுட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ லெட் அவுட் பார்த்தீங்கன்னா 7,000 per month. ஸோ நம்ம வருஷத்துக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் 7,000 per month. ஸோ 7,000 into 12. ஸோ 7,000 into 12 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா will be getting 84,000. ஸோ வருஷத்துக்கு நம்மளுக்கு 84,000 வருது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா you have to deduct the எவ்வளோ முனிசிபல் டேக்ஸ் வந்து ஓனர் பே பண்ணியிருக்காரு ரைட்டு. இப்போ முனிசிபல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 4,000. ஸோ வருஷத்துக்கு வந்து he has paid 4,000 is the municipal tax. So municipal tax paid by the owner நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து 4,000 rupees. ஸோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா வில் பி கெட்டிங் நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ இந்த கேஸில் வந்து 80,000 ரைட். இதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிடக்ஷன்ஸ் நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ டிடக்ஷன்ஸில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 24A ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ வி ஹாவ் டு டூ அ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 30% ஆஃப் ஆன் என்ஏவி. இங்கே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ்னால் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தி ஹவ் கிவன் தி இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிப்பேர் கொடுத்துருக்காங்க, கிரவுண்ட் ரெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நார்மலாக வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்குள்ளே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ்குள்ளே கவர்ட் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. வாட் எவர் தி எக்ஸ்பென்சஸ் தட் ஹி இஸ் பியரிங் தட் ஷுட் நாட் பி கன்சிடர்ட். ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 30% நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, வாட் எவர் தி எக்ஸ்பென்சஸ் யூ ஆர் பியரிங், வெதர் யூ ஆர் டூயிங் ரிப்பேர் எக்ஸ்பென்சஸோ இல்லை இன்சூரன்ஸ் கட்டுறீங்களோ இல்லை வந்து வேர் அண்ட் டியர் அவுட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும், எந்த எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் எந்த எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% ஆஃப் என்ஏவி நீங்கள் எடுத்துக்கணும் ரைட்டா. ஸோ இந்த கேஸில் 30% ஆஃப் என்ஏவி யூ ஹவ் டு கால்குலேட். ஸோ 30% ஆஃப் 80,000 கம்ஸ் அரௌண்ட் 24,000 ரைட். தென் அடுத்தது என்ன டிடக்ஷன் நம்ம கால் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் பெய்ட் டியூரிங் தி இயர். எவ்வளோ வட்டி கட்டிருக்காங்க லோனில். ஸோ தட் இஸ் செக்ஷன் 24B இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஸோ இந்த கேஸில் வந்து எவ்வளோ கட்டியிருக்கோம் இங்கே இன்ட்ரெஸ்ட், யூ பெய்ட் 20,000 rupees. ஸோ அந்த 20,000 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கேஸில் 80,000 minus 24,000 minus 20,000. So I am getting 36,000. So 36,000 will be your income from house property. ஸோ இதில் அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்குறது முனிசிபல் டேக்ஸஸ். இந்த முனிசிபல் டேக்ஸஸ்னால் என்ன? முனிசிபல் டேக்ஸஸ். ஸோ முனிசிபல் டேக்ஸஸ்னால் நம்ம லோக்கல் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் டேக்ஸ் இல்லை வந்து ஒரு சீவேஜ் டேக்ஸ் இல்லை அது எஜுகேஷன் டேக்ஸ், ஜென்ரல் டேக்ஸ் இதெல்லாம் கட்டுறோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து முனிசிபல் டேக்ஸ். ஸோ நார்மலாக அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், மேபி உங்களோட ஹவுஸ் டேக்ஸ் இருக்கும், உங்களோட வாட்டர் டேக்ஸ் இருக்கும், ஓகே, ஆர் மேபி யுவர் sewage டேக்ஸ், இல்லை ஒரு லோக்கல் டேக்ஸ்,
ரைட்டா? ஸோ நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் லோக்கல் முனிசிபல் கார்பரேஷன் உங்கள் வெப்சைட் போனீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய டேக்ஸஸ் வந்து பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேட் ஆர் கன்சிடர் யுவர் முனிசிபல் டேக்ஸஸ். இப்போ அந்த கேஸில் முனிசிபல் டேக்ஸ் வந்து டிடக்ஷன்ஸ் யாருக்கு வந்து கிடைக்கும்? ரைட்டா? இங்கே ஃபஸ்ட் திங் இஸ் தட் இந்த முனிசிபல் டேக்ஸ் நான் ஷார்ட்டாக எம்டின்னு போடுகிறேன். எம்டி முனிசிபல் டேக்ஸ். ஸோ முனிசிபல் டேக்ஸ் ஷுட் பி பெய்டாக இருக்கணும். ஓகே, பெய்டு பை தி ஓனர். ஸோ ஓனர் மட்டும் முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணால் மட்டும்தான் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் டிடக்டட். ஓகே, இன்னும் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியும். சப்போஸ் டெனண்ட் கட்டுறான். டெனண்ட்னா யார்? நீங்கள் வாடகை விடுறீங்களா? ஸோ டெனண்ட், அந்த டெனண்ட் சப்போஸ் முனிசிபல் டேக்ஸ் கட்டுறாருன்னா டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது. ரைட்? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முனிசிபல் டேக்ஸ் வந்து டியூ பேசிஸ் இருக்குது அப்படின்னா பண்ண முடியாது. இங்கே மோஸ்ட்டாக என்னென்னா பேமெண்ட் பேசிஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து முனிசிபல் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ பேமெண்ட் பேசிஸ்னால் வந்து கரண்ட் இயராக கூட வந்துட்டு போட்டோம், தட் இஸ் சிஒய். இல்லை ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை ஃப்யூச்சர் இயரில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ, பேமெண்ட் பண்ணிட்டீங்களோ. ரைட்டா? முன்னாடியே நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணிட்டீங்க, இல்லை இந்த கரண்ட் இயரில் நீங்கள் பே பண்ணிட்டீங்க, இல்லை ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கிளைம் தி டிடக்ஷன்ஸ். ரைட்டா? ஸோ டியூ பேசிஸ் மட்டும் இருக்கக்கூடாது, பேயபிள் அப்படின்னு இருக்கக்கூடாது, இல்லை அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கக்கூடாது. முனிசிபல் டேக்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இல்லை பேயபிள் அப்படின்னா நீங்கள் வந்து டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ முனிசிபல் டேக்ஸஸில் ஹவுஸ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், சிவிஸ் டேக்ஸ், லோக்கல் டேக்ஸ், ஸோ நிறைய டேக்ஸஸ் இருக்கும். ஸோ பிரேக்கப்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து முனிசிபல் டேக்ஸஸ் நம்ம சொல்லுவோம். இல்லை நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா முனிசிபல் டேக்ஸ் ஷுட் பி பெய்ட் பை தி ஓனர். ஸோ ஓனர் மட்டும் பே பண்ணால் தான் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. டெனண்ட்டுக்கு சப்போஸ் கட்டுறாருன்னா இந்த டிடக்ஷன்ஸ் cannot be claimed. அதே போல் முனிசிபல் டேக்ஸஸ் ஷுட் நாட் பி ஆன் டியூ பேசிஸ், பேமெண்ட் பேசிஸ் மட்டும் தான் இருந்தால் நீங்கள் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் பே பண்ணிட்டீங்க, இல்லை கரண்ட் இயரில் பே பண்ணுறீங்களா, ஃப்யூச்சர்லேயே நீங்கள் வந்து எப்பயே நீங்கள் பே பண்ணிட்டீங்க அட்வான்ஸ் ஆனால் யூ கேன் கிளைம் தி டிடக்ஷன்ஸ்.